34 ஏக்கர் நிலம் போடி நாயக்கனூரில் உள்ளது. தேனி மாவட்டம். நல்ல ஆறு. தேனியில் போடியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஜீப் வரும் இந்த இடத்துக்கு. எலுமிச்சம் செடி மட்டுக்க 6000 எலுமிச்சை மரங்கள் இருக்குது. இதுதான் எஸ்டேட். இந்த எஸ்டேட் 34 ஏக்கரா தேனி மாவட்டத்தில் இருக்குது. போடி நாயக்கனூர் பக்கத்தில் இது இருக்குது. இதுக்கு மேலே போனீங்கன்னா மலைக்கு கீழே தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எல்லாம் விளையுது. இது அடிவாரத்தில் ஆறு இருக்குது. இந்த இடம் பாருங்கள், வெறும் எலுமிச்சை மரம் கொடி மட்டுக்கு 6000 செடி. அந்த செடியை தான் போட்டிருக்கோம். சீசன் இல்லை இப்போ. ஒரே எலுமிச்சை காடு. அதுக்கடுத்து உலக மரம் 6000 மரம் இருக்குது. மிளகு கொடி ஏற்றலாம். நம்மக்கிட்ட பொள்ளாச்சிக்காரங்க நிறைய கஸ்டமர் இருக்குங்க. கோயம்புத்தூர்காரங்கள் இருக்குங்க. இது ஒரு எஸ்டேட்டு. மிளகு பாருங்கள் கொடி எப்படி இருக்குன்னு. இப்போ வேலை செய்யாமல் இந்த தோட்டத்துக்காரர் போட்டிருக்காரு. இதை கண்டிஷன் பண்ணி க்ளீன் பண்ணால் குறைஞ்சது ஒரு 10,000. இந்த செடி வேறு போடலாம். மிளகு கொடியும் இன்னும் 5000 போடலாம். அவக்கோடா போடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கு மரத்துக்குன்னு கேட்டிருக்க தனி ஸ்பெசிஃபிகேஷன் ஏரியா அதுதான். தேக்கு இருக்குது. பூரா மிளகு கொடி இருக்குது. 6000 கொடி மரத்தில் 3000 கொடி இருக்குது. உலக மரம் 6000 இருக்குது. இன்னும் 3000 கொடி போட்டுக்கலாம். 6000 எலுமிச்சம்பழம் மரங்கள் இருக்குது. எலுமிச்சம்பழம் மரமே இருக்குது. அது கவாத்து எடுத்து தரையில் போந்தால் இந்த பூரா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது பூரா எலுமிச்சம்பழம் செடி தான். இந்த காட்டு செடியில் கொஞ்சம் களைகளை முடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுன்னா நல்ல வருமானமுள்ள எஸ்டேட். இது வாங்குறவங்க யோகமானவங்க தான். மேலே உள்ள ஆறு போது அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த எஸ்டேட்டை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. ஜீப்பு இங்கேனே நிற்கும். வீட்டு முன்னாடியே ஜீப் நிற்கும். வீடு படியை பாருங்கள். 10 சென்டில் வீடு, கோடவுனு, வீடு தங்குறதுக்கு எல்லாம் இருக்குது. எல்லாம் ஸ்டாக் வச்சுக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மிளகு கொடி போடுறதவங்க இனி ஒரு 3000 கொடி போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. 6000 செடி இருக்குது. ஏன் 3000னா 3000 மிளகு கொடி இருக்குது. உழவு மரங்கள் 6000 இருக்குது. அதில் தான் அந்த கொடி ஏற்றிருக்காங்க. அந்த வருமானம் உலக வருமானம் இருக்குது. அது கூட பெரியசாக இல்லை. பாக்கு போடுறவங்க இதை அப்படியே பாக்கு போட்டுக்கலாம். மிளகு கொடியில் பாருங்கள். நீங்களே இதை எஸ்டேட் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி எஸ்டேட்டு கிடைக்காது. எல்லாம் ரெடியாக ஜீப்பே நிற்கும். கொஞ்சம் வேலை பார்த்துட்டா பைக்கு நிற்கும். கோடவுன் பாருங்கள். எத்தனை பேர் வந்தாலும் 1000 உலகம் பஞ்சுகள் அடிக்கலாம். இது தங்கிக்கிறதுக்கான வீடு, கோடவுன்ஸ் இருக்குது, ஆபீஸ் இருக்குது, சமையல் கட்டு இருக்குது. பாருங்கள், எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த புது வெள்ளாமை எதுவும் உருவாக்க வேண்டியதில்லை. இதை அவங்க வச்சுருக்கதை மெயின்டைன் பண்ணாலே போதும். வருஷத்துக்கு குறைஞ்சது 1 கோடிக்கு மேலே வர செலவு நடக்கும். 2 கோடி ரூபா வர செலவு நடக்கும். செலவு போக மிச்சம் 1 கோடி ரூபா கைக்கு வந்துடும். அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. கஸ்டமர் வெளியூரில் பார்ட்னராக இருக்கிறவங்க இல்லை. இப்போ அதை பயன்படுத்திக்கிங்க. பொள்ளாச்சி நபர்களும், கோயம்புத்தூர் நபர்களும், ஈரோடுக்காரங்களும், நாமக்கல்காரங்களும் பாக்கு போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. பாக்கு போடுறதுக்கு ஒரு 5000 மரங்களுக்கு உள்ளே போட்டுக்கலாம். மிளகு கொடி இன்னும் 3000 கொடி போட்டுக்கலாம். 3000 கொடி இருக்குது.
இப்படி பல விஷயங்களில் இந்த சொத்துக்கள் நிறையா இருக்குது. சீத்தாப்பழம் இருக்குது, பலா மரங்கள் இருக்குது. ஒன்றும் கிடையாது. இந்த வேலையாளுகளை போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். ஜீப்பே உள்ளே வந்து நிற்கும். பாருங்கள், சீக்கிரம் வாங்க, அடுத்த ஆற்றுக்கு போவோம். இந்த 34 ஏக்கர் இத்துடன் முடிஞ்சிருச்சு. இதோட திசையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, கிழக்கு வெயிலும் காலை வெயிலும் அடிக்கும். 2 மலைக்கு ஓட இந்த சொத்து. நடுவில் ஆறு. தண்ணி பற்றி பிரச்சனை இல்லை. இதோட எல்லை இதுதான். இங்கிட்ட ஒரு சின்ன ஆடு, குட்டி ஆறு போகுது. உடப்பாதை சில்லோடன்னு சொல்லுவாங்க. இது பூரா மலையை தான், மேலே பூரா. இதோட விலையை இந்த எஸ்டேட்டு 10 லட்ச ரூபா கேட்குறாங்க ஏக்கருக்கா. அனுசரித்து குறைச்சி பேசிக்கிடலாம். சொத்துக்கு கிழக்கு திசையில் ஆறு போகுது. சொத்துக்கு மேற்கு திசையில் மலை, அங்கேயே எஸ்டேட்டுகள் இருக்குது இவர் நிலத்துக்கு அடுத்து. இது ஒரு மேலே மலைப்பாதையில் ஏலக்காய், காப்பி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடம் இதுதான். அனுப்பணும்ல. இப்போ இந்த நிலத்தோட எண்டுக்கு வந்திருக்கோம். கிழக்கு திசையில் இந்த ஆறு போகுது பாருங்கள். நீங்கள் இந்த ஆறு எந்த காலத்துலேயும் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் பாக்கு போடுறவங்களா இருந்தாலும் சரி, தென்னை போடுறவங்க இருந்தாலும் சரி தான் போட்டுக்கலாம். தென்னை போடுறாலும் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் போடுறவங்களுக்கு சேடோடு இருக்குது, நிலங்களோட மரங்களோடு இருக்குது. 34 ஏக்கரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வருமானம் குறைஞ்சது 1 கோடிக்கு குறையாது. ஆமாங்க, செலவு போக நான் சொல்கிறது. அவ்வளோ மிளகொடி இருக்குங்க. கீழே ஒரு பெரிய இந்த ஆறு அப்படியே போய் ஒரு நீர் தேக்கம் வருது கீழே கிழக்கு திசையில் பாருங்கள். இந்த தேக்கத்தை நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன். இதை பாருங்கள், தேங்கியிருக்கு பாருங்கள். குளம் மாதிரி தேர்ந்து அதை அப்படியே தெற்கு நோக்கி கீழே இறங்கி கொட்டகுடியாருக்கு போயிடும். கொட்டகுடியாருக்கு போயிடும். தேங்கி நிற்கிது அந்த தண்ணி புறம். அது ஒரு குளம், தேக்கமான ஒரு குளம். ஊற்று எப்பயுமே வந்து எத்தனை வருஷம், 5 வருஷம் மழை பெய்யினாலும் அங்கே தண்ணி இருக்கும். நீங்கள் அவ்வளோ இந்த மலையில் இருக்க ஊற்றுக்கு பூரா அங்கே தான் இறங்கும். இந்த மலைக்கு மேலேருந்தே வர்ற தண்ணி பூராவும் இந்த மலை மேலே பெற ஊற்றுகள் பூரா 2 பக்கமும் சொத்து. மலை எல்லா பக்கமும் இது மலை. இந்த மலைக்குள்ளே இருக்குது சொத்து. அதுக்கு மேலே பல எஸ்டேட்டுகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இது பக்கத்துலேயே இருக்குது. ஜீப்பு வரும். காரை நிப்பாட்டி நடந்து வந்தாலும் 500 மீட்ரு தான். காரை நிறுத்திட்டு நடந்து வரவங்களுக்கு 500. பைக்கு வருது. மேலே போகிறவங்களாம் பைக்கை நிப்பாட்டி தொழிலுக்கு போகிறாங்க. போடி பக்கத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இந்த சொத்து இருக்குது. அடிவாரத்தில் இடம் நல்ல இடம். முந்திரவங்க வாங்க முடிச்சு விட்றோம். அவங்க சொல்கிற வேலையிலேருந்து அனுசரித்தா பேசி விடுவோம். வணக்கம். ஸ்ரீ ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் விளைவருகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த ஆறு தான் நம்மளுடைய நிலத்தொட்டி போகுது. அங்கே நான் மேட்டிலேருந்து காமிச்சேன். இப்போ ஆற்றுக்கு கீழே வந்துட்டேன். நம்ம நிலத்தொட்டி போகுது. நீங்கள் பாக்கு போடுறவங்க, ஜாதிக்காய் போடுறவங்க தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, சேடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 6000 வந்து எலுமிச்சம்பழம் கொடி இருக்குது. 6000 எலுமிச்சங்கொடி.
3000 மிளகு கொடி இருக்குது. இன்னும் 3000 போட்டுக்கிடலாம். பாருங்கள் தண்ணியை எப்படி போகுதுன்னு. உலக மரமும் 6000 இருக்குது. இதுக்கடுத்து பலா மரங்கள் கூட இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழஜாதி மரங்களும் உள்ள விலை உயர்ந்த மரங்கள் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தேன் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து எப்பயும் எந்த காலத்தில் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொடைக்கானலேருந்து இறங்கி வருது. கொடைக்கானலுக்கு சைடில் இருக்குது இந்த ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் எடுக்கிறீங்க. மலைக்கு பல மலையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.